வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 150 டேஸ், அதாவது இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை சனி மேல விழுது. இப்போ இந்த நெக்ஸ்ட் 150 டேஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா அதிகமா என்கிட்ட கேட்கிற கேள்வி, லாட்டரி அடிக்குமா, ஜாக்பாட் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், சேவிங்ஸ் இருக்குமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் இந்த மணி, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் லாட்டரி, இந்த ஜாக்பாட், லக்கு, இது மட்டுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனா ரொம்ப அழகா, ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 150 நாள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் க்ரோத், இன்கம், அவங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய லக் அண்ட் ஜாக்பாட் ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ. கடகராசி. ஸோ கடகராசிக்கு தான் குரு வந்திருக்கார். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்னா, எப்படியாவது குரு வந்துட்டார், பணம் கொண்டு வந்துடுவார், மணி, லக்கு, லாட்ரி, ஜாக்பாட். ரொம்ப கான்செப்டை கிளியராக புரிஞ்சுங்க. குரு உங்கள் கடகத்தில் தான் குரு வந்திருக்கார். அப்போது கடகத்துக்கு வருமானம் எப்படி வரும், இன்கம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாம் எப்படி பார்க்குறது. உங்கள் செகண்ட் ஹவுஸை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். கேது கடகத்துக்கு செகண்ட் ஹவுஸில் கேது. ஓகே, உங்களுக்கு 11th ஹவுஸை போயிடுங்க. 11th ஹவுஸுங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் இன் கெயின், அது வந்து உங்களுக்கு ரிஷபம். இப்போ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நான் சொல்கிறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது. பணம் தேவை வருது, பணத்துக்காக இயங்குறீங்க, முயற்சியும் செய்கிறீங்க. அந்த முன்னேற்றம் எப்படி கொண்டு போகும்போது ரொம்ப மோசமாக இருக்காது. ஏன்னா குரு உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தால் ரொம்ப மோசமாக கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அடுத்த 150 நாள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த ஒரு பேஸை நான் அப்படியே செக் பண்ணதில் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு 2ல் கேது வந்திருக்கார் இல்லையா. இந்த 2ல் கேது வருமானம் வர்றது, அதாவது இன்கம் வர்றதுலையே தடப்பட்டு கொஞ்சம் தடப்பட்டு போராடி வந்துடும். பணம் வந்துடும், வருமானம் வந்துடும். அங்கங்கே ஒரு தடையாகி, அங்கங்கே ஒரு போராட்டமாகி, அப்புறமா அப்படியே வருது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த கேது உங்களுக்கு சின்ன தடைகளை பண்ணும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, உங்களுக்கு இந்த குரு வந்து எப்படியாவது ஒரு கடனை வாங்க வைக்கும். ஏன்னா குரு நெருக்கத்தில் கேது இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு கடனை வாங்க வைக்கும். அது உங்கள் தேவையாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஆர் வேறு ஏதாவது நீட்ஸாக இருக்கும். எஜுகேஷனுக்காக இருக்கலாம், மேரேஜுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு வேறு ஒரு கடனை வாங்குற மாதிரி இருக்கலாம். ஸோ கடகத்துக்கு ஒரு கடனை அடைக்கிறோம், இல்லை 4-5 கடன் இருக்குது, மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு லோனாக எடுத்து நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது உருவாக்குது. அப்படி தான் அந்த நேரம் இருக்குது. 2வது விஷயம். 3வது, நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் கிடைக்குமா? பெருசாக சேவிங்ஸ் இருக்குன்றது எனக்கு டவுட் தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சமயத்துலேயே நிறைய பேர் செலவெல்லாம் அழித்து நிறைய செலவும் பண்ணியிருப்பீங்க. பட் ஒருவேளை ஒரு சிலருக்கு அவங்க பர்த் சார்ட்டோட யோகம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்ததுன்னா இந்த சமயம் செலவுகள் நல்லா வர ஆரம்பிச்சிடும். எந்த ரூட்லேருந்து செலவு வருதுனே தெரியாது, பட் செலவுகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த செலவெல்லாம் நல்ல செலவாக பண்ணுறத நீங்கள் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா குரு மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கார். பட் 2ல் கேது வந்து சம்டைம்ஸ் வீணான செலவுகளையும் கொண்டு வரும். பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சரி, அடுத்தது வந்து ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த கடை எப்படியும் பணம் விரயமாக போகுது, சேவிங்ஸை கொஞ்சம் கரையிற மாதிரியும் தெரியுது, லோனும் வாங்க போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்கமும் தடப்பட்டு தான் வரப்போகுது. ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா? திடீர்னு ஏதாவது அதிர்ஷ்டம் தான் நடக்குமா? அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குற நேரம் இது இல்லை. உங்கள் உழைப்பு, உங்கள் திறமை, உங்கள் அறிவு, இதை நீங்கள் நம்பலாம். அது உங்களுக்கு வழிகாட்டும். சரி, அப்போ அதிர்ஷ்டமே வராதா? ஆனால் இது அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். உங்கள் மீது நம்பிக்கையின் அடிப்படையில் சில பேர் உங்களுக்கு பண உதவி செய்யலாம். அது வந்து பண உதவி எப்படி? குரு ஃபஸ்ட் ஹவுஸு. குருனா எப்பவுமே நல்லவன் அர்த்தம். நல்லவன், இவர் வந்து ரொம்ப நல்ல ஆள், இந்த பெண் வந்து ரொம்ப நல்ல பெண், இவங்க எந்த வகையிலையும் ஏமாற்ற மாட்டாங்க, நேர்மையானவங்க, உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வந்து ஒரு அங்கீகாரம். எல்லோரும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப நேர்மையான ஆள், 10 பைசா ஏமாற்ற மாட்டாங்க அப்படி சொல்கிற அடிப்படையில், யாராவது நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு பொருள் உதவி செய்யலாம். நான் இருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் பின்னாடி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடன் கிடையாது, அது புரிஞ்சுக்க. இப்போது மொத்தத்தில் இந்த கடகம் எப்படிப்பட்ட ஒரு ட்ராக்கில் போக போகுது அடுத்த ஒரு 150 நாள்? பொருளாதார ரீதியாக தேவைகள் வந்துகிட்டே இருக்கும்.
தேவை குறைவே குறையாது, தேவை வந்துகிட்டே இருக்கும். செலவும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது, எப்படி செலவாகுதே உங்களுக்கு தெரியாது. கட்டுப்படுத்த முடியாமல் அந்த செலவும் நடந்துகிட்டே இருக்கும். உங்களால் பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், ஆனால் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி வரவும் செலவும் போயிட்டே இருக்கும். சில சமயத்தில் கடன் வேணும், லோன் வேணும், பேங்க் அப்ரோச் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் வரும். வர இன்கமும் சில இடத்துல அங்கங்கே ஒரு சின்ன தடங்களோட தங்கு தடையோட அப்படியே வந்து சேர்கிற மாதிரி கொஞ்சம் போராடி வரும். அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த சமயத்தில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களுடைய நன்மதிப்பு, உங்களுடைய நீண்ட கால நன்மதிப்பும், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய ஹானஸ்டி, அதை பேஸ் பண்ணி சில பேரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடகத்துக்கு அடுத்தடுத்த காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வாக நான் பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பதட்டம் இல்லாமல் அதிக செலவுகளை பிளான் பண்ணாமல் சிக்கனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த ஒரு 150 நாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு ராசிக்கு அந்த செகண்ட் ஹவுஸ், அதாவது இன்கம் வருமானம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் கடந்து உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள தசாபுக்தி என்ன, அதில் உள்ள ஃபைனான்ஷியல் ஹவுஸ் என்ன, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வரும். அதோடைய வீடு என்ன, அந்த பிளானட் வந்து எது ஃபில்லாக இருக்குது, இல்லை எந்த பிளானட்டோடைய பார்வை விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்றதை நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கும் நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இது வெறும் ராசிக்கு மட்டும் தான் பொருத்தமான அடுத்த கமெண்ட் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தசா, உங்கள் புக்தி, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பலன். இந்த பொது பலன் இப்போ ஏன் கொடுக்குறீங்க? இது ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா, ரெகுலராக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பொது பலனை அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்போட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அவங்க புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இல்லை அதை வெறும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அது பெருசாக புரியாது. அது நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். உங்கள் பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது என்னோடய சார்ட்டே என்கிட்ட கிடையாது, எனக்கு சின்ன போது எழுதின ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்திலையும் இருக்குது. ஸோ ஹாரோஸ்கோப் சர்வீஸாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் அங்கே இருக்குது, ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு தேவையான சர்வீஸை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது 1 by 1 அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.